அவனுக்கு எங்க திட்டத்துல கொஞ்சம் கூட சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் நான் அவனை கொலை செய்ய போனவ மாதிரி நடிச்சு கௌரிய காப்பாத்த சொன்னேன். நானும் காப்பாத்தினேன். காலேஜ் கேளுன்னு போய் சொன்னேன். அதை நம்பி அவன் தங்கமும் இடம் கொடுத்தான் பாஸ். ஆமா பாஸ், உங்க திட்டப்படி நாமளும் போய் சேர்ந்தோம். உங்க அனுப்பினாலாவது உங்க சாகசத்தினால் அவரை ஒழிச்சு கட்டுவீங்கன்னு பார்த்தேன். உங்களாலையும் முடியல. இந்த நிலையில எதிரியா இருக்கிற சிஐடி ராஜுவை ஒன்னால ஒழிச்சு கட்ட முடியலன்னா இங்க இருந்து ஒரு திறமைசாலியை நான் அனுப்பி வைக்கிறேன்னு பாம்பேல இருந்து பார்த்து பல தடவை எழுதிட்டார். சீக்கிரமே அனுப்புங்க, நான் ஒரு லெட்டர் எழுத போறேன். அவசரப்படாது, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. அவனை கொண்டு அந்த பணத்தை உங்க காயில கலந்து போடுறேன்பா. ஆமா, இப்ப இப்படித்தான் பேசுவீங்க. அப்புறம் தப்பிச்சுட்டான்னு சொல்லி தலை முடிஞ்சுக்கிட்டு நிற்பீங்க. நீங்க என் முன்னால தலை முடிஞ்சு நிக்கிற மாதிரி நான் பாஸ் முன்னால தலை முடிஞ்சு நிக்க முடியாது. அனுப்புங்க, நான் லெட்டர் எழுதத்தான் போறேன். வரலாமா? You are most welcome. வரவேற்க நான் காத்திருக்கேன். ஆமா, என்னை எதுக்காக நீ சந்திக்க விரும்பின? ஏன் பேசாம இருக்க? Come on. உங்களை போல அழகான ஆண்மகன் ஒரு பெண் எதுக்காக சந்திப்பா? புரியலையே. புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறீங்க. என்ன சொல்ற நீ? மனம் விட்டு சொல்றேன். உங்களை பார்த்தேன், மனசை பறி கொடுத்துட்டேன். நீ பறி கொடுத்திருக்கலாம், ஆனா நான் பறி கொடுத்துட்டேனா இல்லையாங்கிற புரிஞ்சுக்காம அவசரப்பட்டேன். அப்படி சொல்லாதீங்க. நடனம் ஆடிக்கிட்டே நான் உங்களை சந்திக்க அனுமதி கேட்டப்ப நீங்க மறுக்கல. விரும்பலன்னா உங்க ரூமுக்கு என்ன வர அனுமதிக்க மாட்டீங்க. எனக்காக காத்திருக்க மாட்டீங்க. ஏன் இந்த பாசாங்க? என்னை ஏமாத்திடாதீங்க. உங்க அன்பு எனக்கு கிடைக்கலன்னா என்னால உயிர் வாழவே முடியாது. என்ன பாருங்க, என்ன யோசிக்கிறீங்க? இதை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. நம்பிக்கையோட வந்து என்ன உதவி தள்ளுறதை விட உங்க கையாலே என்ன கொன்னிடுங்க. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இப்படி ஒரு அழகு தேவதை அன்ப வலிய வந்து கொட்டி போட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்கு வந்த? இங்க வந்தவங்களா போய் தான் சொன்னாங்க. நீ உண்மையை சொல்ற. வெரி குட். எதுக்காக கொல்ல வந்த? என் அக்கா சிவகாமியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் போய் சொல்லி ஏமாத்தி பணத்துக்காக கொலை செஞ்சியே, அதுக்காக தப்பு. உன் அக்காவை நான் கொல்லல. ஆசையோட அக்காவை பார்க்க வந்தேன். செத்து கிடந்தா. சத்தம் கேட்டது, எட்டி பார்த்தேன். அப்படி தப்பிச்சு ஓடல. ஓடின. உன் அக்காவையும் என் அண்ணனையும் கொன்ன அந்த கொலைகாரங்களை பிடிக்கிறதுக்கா? அண்ணனா? யாரது? சிஐடி ராஜு. அப்பா நீங்க? அவர் தம்பி பாபு. எங்க அண்ணன் இறந்து போன செய்தியை சொல்றதுக்காக நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். கொலைய பார்த்தேன், துரத்தினேன். தப்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்களை நான் பிடிக்காம விட மாட்டேன். இதுதான் என் லட்சியம். என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். இனிமே உங்க லட்சியம் தான் என் லட்சியம். அது வெற்றி அடைகிற வரைக்கும் நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். சம்மதம் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அவளே அவளை ஏற விடுறா. ஏத்துக்குங்க ஏத்துக்குங்க. இவர்தான். நீ என்ன பத்தி சொல்ல போனா 3 வாட்டி சொல்லுவேன். நான் ஒரே ஒரு வாட்டி என்ன பத்தி விவரமா சொல்றேன். நான் தான் பிரபல டான்ஸ் மாஸ்டர் பால். நான் வாங்காத விடலே கிடையாது. எல்லாம் வச்சிருக்கிறேன். கடையில் இல்ல, கடையில வைக்க முடியாது. ஏன்னா எதுவுமே சுத்தமான வெள்ளி இல்லை, எல்லாம் முலாம். இது என்னுடைய தயாரிப்பு. எப்படி? அவங்க டான்ஸ் எப்படி? ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல். இவ்வளோ நானும் இவங்க அக்காவை கொலை பண்ணான படுவாவி அவனை தேடி தேடி பாவம் புள்ள படிப்பை விட்டுட்டு ஊரா ஆடி பாடி கடைசியில உங்களை பிடிச்சோம். இவங்க அக்கா என்னடானா கழுத்தை பிடிச்ச உடனே செத்துட்டா. இவ காதலே சாவறான். நான் வரேன். என்ன மாஸ்டர் இது? இவ்வளவு நாள் எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. இப்ப திடீர்னு என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க. உன் லட்சியம் ஈடேறி போச்சு. என் லட்சியம் என்ன வருது? இனிமே உன்ன மாதிரியே நான் ஒரு பொண்ணை பிடிச்சு அவனுக்கு டான்ஸ் கத்து கொடுத்து அரங்கேற்றம் பண்ணி பேரும் புகழோடு இருந்தா தானே நான் இருக்கும்போது ஒரு சிலையை வைப்பாங்க. நான் வரேன். டான்ஸ் மாஸ்டர். டான்ஸா உடான்ஸா? உடான்ஸா? இதே மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்சு அவளுக்கு டான்ஸ கத்து கொடுத்து அரங்கேற்றம் பண்ணி அவங்க அம்மாவுக்கு ஒரு பங்களா வாங்கி கொடுக்கிறேன். நான் டான்ஸ் மாஸ்டர் பாரு இல்ல. எவ்வளவு அழுக்கு.